இன்னைக்கு கர்த்தர் தருகிற ரேமா இழந்ததை நான் கொண்டு வருவேன். கர்த்தர் இப்படி 2 மடங்கா இவனுக்கு கொடுப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா சாத்தான் இந்த விளையாட்டுக்கு வந்துருப்பானா? அவனுக்கு தெரியல, தெரியாம விளையாடிட்டு இருக்கான். தெரிஞ்சு அனுமதிச்சிட்டு தெரியாம விளையாடுறான். நீ யாருன்னு தெரியாம விளையாடுறான். நீ யாருன்னு தெரியாம விளையாடுறான். ஆளு தெரியாம விளையாடுறான். அவர் கட்டுவார். பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7-8 வசனங்களிலே பார்க்கும்போது கர்த்தர் சாத்தானை பார்த்து வாசிங்க. நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? என் தாசனாகிய யோபுவின் மேல். பாருங்க, சாத்தான் வந்து என்ன சொல்லி இருக்கணும்? நான் போய் உங்க பையனை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, யோபு பாத்தியா அப்படின்னு. யார்கிட்ட கேட்டாரு தெரியுமா? நம்ம யார் நம்மளை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்கள்ட்ட தான் கேட்பாங்க. சர்ச்சுக்கு வந்தாங்களா? ஆபேல் எங்கன்னு யார்கிட்ட கேட்டார்? அப்படிதான் ஆண்டவர் விசாரிப்பார். சிலரை நீங்க என்ன வந்தாலும் இவங்கள்ட்ட நான் பேசவே மாட்டேன் இருப்பீங்க தெரியுமா? அவர்களுடைய மீனே நீங்க தான். அவர்களுக்கான வெள்ளி பணமே உங்க வாயில தான் வச்சிருப்பார். ஆனா வாயை திறந்தா ஆண்டவர் கேட்பார், காயின் எங்க? சாரி, ஆபேல் எங்க? இப்படி நம்மள்ட்ட எத்தனை பேரை கேட்க போறாருன்னு தெரியல. அதனால யாவரோடும் சமாதானமா இருங்கள். ஆமென். கேட்கிறார். நமக்கு ஒரு ஆளை பிடிக்கவே இல்லை. கேட்கிறார், அனனியாட்ட போய் சொல்றார், போய் சவுல தேடு. என்ன ஆண்டவரே, அவன் என்ன தேடக்கூடாது, நான் ஒழிச்சிருந்தா? ஏன்னா சவுல் தேடி வர்றாருல்ல. சவுல் எந்த சவுல்? பவுல். ஆண்டவர் சொல்ல, நீ தமஸ்கு என்னப்பட்ட இடத்துல போய் சவுல் என்னும் பெயர் கொண்ட ஒருவனை தேடு. ஆண்டவரை, நான் எங்க ஒழிச்சிருக்கிறேன் பாருங்க. வெளியே லாக் போட்டுட்டு உள்ள வந்திருக்கிறேன். இந்த கோவிட் டெஸ்ட் எடுக்க வரும்போது இருந்தீங்கல்ல, அதே மாதிரி நீங்க என்னடானா தேடு. யாரு ஒழிச்சிருந்தாலும் அவனதான் போய் தேடு. ஆண்டவருடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள், அதிசயமானவைகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தான்ட்ட கேட்கிறார், பாத்தியா என் பிள்ளைய பாத்தியா அப்படின்னு. உடனே அவன் எங்க பாக்க? அதான் நீங்க அவனை சுத்தி வேலி அடக்கி 10வது வசனத்தை வாசியுங்கள். நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர். அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அது பெருகிட்டே இருக்குப்பா. அதன் அர்த்தம் என்ன? எனக்கு கை வைக்க முடியல, எனக்கு பார்க்க முடியல. ஏன்? சுற்றி ஒரு வேலி இருக்கிறது. அதாவது வசனம் கேட்கிற பிள்ளைங்க, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க லைஃப் வந்து ஒரு 5 years 10 years திரும்பி பார்க்கும்போது கனி உள்ளதாய் நன்மை நிறைந்ததா இருக்கணும். அலர்ட் ஆகணும். தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். யோசுவா அதை தான் பண்ணினான். ஆபிரகாம் அதை தான் பண்ணினான். ஐயோ சோதம் அழிய போகுதுங்கிற இன்ஃபர்மேஷன் வந்ததும், தன் ஸ்பிரிட்ல அது உணர்ந்ததும், ஆண்டவர் சமூகத்தில் அவன் விழுந்து கிடக்கிறான். அப்பா அழிப்பீரா, அழிப்பீரா? வேலைக்குள்ள அந்த லோத்தை கொண்டு வந்துடணும், குடும்பத்தை கொண்டு வரணும், தலைமுறைகளை கொண்டு வரணும். தேவ பிள்ளைகளே, நம்ம நினைச்சிட்டோம், இது இருந்தா அது இருந்தா. ஒண்ணு இல்லைங்க. கர்த்தர் காவாராகில் காவலாளி விழித்திருப்பது விருதா.
எனவேதான் உன்னத பாட்டு 4:12 சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டு 4:12 முதல் வாசியுங்கள். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறார். அதனால் அதுக்குள்ள அடுத்த வசனத்தை வாசியுங்கள். தோட்டம் மாதுளஞ்செடிகளும், மாதுளஞ்செடி, அருமையான கனிமரங்கள், மருதோண்டி செடிகள், நளத செடிகள், குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளைப்போள செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்காரவனமாயிருக்கிறது. இந்த தோட்டத்துல என்னங்க இல்ல? எல்லாமே இருக்குங்க. ஏன் எல்லாம் இருக்க காரணம் என்ன? அது அடைக்கப்பட்ட தோட்டம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்ல? அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ள எல்லாமே இருக்கும். மதிலிடிந்த தோட்டத்துல இருக்கிறதெல்லாம். சங்கீதம் 80 சங்கீதக்காரன் இப்படி அழுகிறான். 88 முதல் நீங்க பாத்தீங்கன்னா, நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசம் எங்கும் படர்ந்தது. அடுத்த வார்த்தை, அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்ய கேதுருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் படர. ஏன் அப்படின்னா அதுக்கு சுத்தி ஒரு அடைப்பு இருந்தது. இனி அடுத்த வசனத்தை வாசியுங்கள். இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை யாரோ வந்து பறிக்கிறான். அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது. மிருகங்கள் அதை மேய்ந்து. ஆண்டவரே, நேத்து உங்க கை மட்டும்தானப்பா இருந்துச்சு, அதனால படர்ந்தது. மாதுளை செடி, மருதோண்டி செடி, நளதன் செடி எல்லாமே இருந்துச்சு. ஆனா இப்ப யார் யார் கையெல்லாமோ படுதுப்பா. இந்த வண்டி சேல் பண்ணுவாங்க பாருங்க, செகண்ட் ஹேண்ட் வண்டி சேல் பண்ணும் போது எந்த வண்டிக்கு வேல்யூ ஜாஸ்தி தெரியுமா? சிங்கிள் ஓனர் யூஸ் பண்ணுவாரு தெரியுமா? அந்த வண்டிக்கு வேல்யூ ஜாஸ்தி. ஆமென். சிங்கிள் ஓனர் யூஸ் பண்ணுவாரு தெரியுமா? அந்த வண்டி 10 வருஷம் ஆனாலும் அந்த வண்டிக்கு மார்க்கெட் குறையாது. எடுத்த உடனே அதை சேல் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சிங்கிள் ஓனர் யூஸ் பண்ணது. அதிலே பாதி திருப்தி வந்துடும். நமக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஓனர் தான் உண்டு. அப்ப நமக்குள்ளே ஒரு வேலி அடைக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்ம எதை சேஃப் நினைச்சிட்டு இருக்கிறோம்? அது இல்ல சேஃப். அவருடைய வேலைக்குள்ள. ஆமென். ஒரு தேவ பிள்ளைக்கு, அதாவது நான் சிம்பிளா இதை சொல்றேன், அவர் மதிலை கட்டி அதற்குள் நீ இருப்பாய் என்றா, நீ சாத்தான புலம்ப விடுவாய். நீ சாத்தானை புலம்ப விடுவாய். சபை சாத்தான ஆமென். நம்ம டீல் பேசுவோம். இங்க பாரு, நானும் உன்னை புலம்ப விட மாட்டேன், நீ என்ன செய்யக்கூடாது. ஓகேவா? ஓகே. அவருடைய வேலைக்குள்ள நீ இருந்து அவன் புலம்புவான். எங்க புரியப்படுறதுக்காக சொல்றேன். சில ஏரியாவில் பார்த்தா பெரிய காம்பவுண்ட் இருக்கும் இல்ல, அந்த வீடு உள்ள யார் இருக்கா, என்ன இருக்கா, உள்ள என்ன ஒண்ணுமே தெரியாது. 1 வாரம் 2 வாரம் ஆகட்டு ரூமர் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். உள்ள என்ன நடக்கு தெரியுமா? உள்ள யார் இருக்கா தெரியுமா? இது யாருக்க வீடு தெரியுமா? கடைசி வரை ஓனர் தெரியாது. ஆனா நம்ம நிறைய பேரை ஓனர் ஆக்கிடுவோம். அந்த வழியா யாருக்காவது கார் டயர் பஞ்சர் ஆகும், இவருக்க வீடாகும். என்ன புலம்பல்! அவருடைய வேலைக்குள் ஒருவன் இருந்தால் சாத்தான் போய் புலம்பிட்டே இருப்பான். ஆண்டவர் அதை ரசிச்சுட்டே இருப்பார். நீ புலம்பு.
இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஆமென். ஹalleluya. நல்ல கவனமா கேளுங்க. இந்த ஜெபம், இது ஜெபம். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரே, என்னால இந்த மதில கட்ட முடியலன்னு தான் அர்த்தம். நம்ம ஜெபிக்கிறோம்னாலே அர்த்தம் என்ன? என்னால முடியல, நான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறேன், நான் சார்ந்து இருக்கிறேன். அப்பா, இந்த எருசலேமின் நீர் வாசம் பண்ணுகிற, நீர் தெரிந்தெடுத்த இந்த எருசலேமின் மதிலை கட்டுவீராக. நான் யோசிப்பில்ல ஆண்டவரே, இந்த எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. நான் தானியேல் இல்லப்பா. இந்த எருசலேம் என்னங்க தாவீது, ஆண்டவரே நான் யோபு கிடையாது. இந்த எருசலேமின் மதில்களை, மதிலுக்குள்ள இருக்கிற தாவீத ஒருவனுக்கும் குற்றப்படுத்த முடியாது, விடமாட்டா. அதனாலதான் தாவீதை விட எல்லாத்திலையும் பயங்கரமா வாழ்ந்தது யாரு தெரியுமா? எசேக்கியா. அந்த எசேக்கியாவை கூப்பிட்டு சொல்றாரு, தாவீது நிமித்தம் நான் ஆதரவா இருப்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா தாவீது கடைசி வரை உணர்ந்தான், அப்பா மதில கட்டுங்க, எனக்கு தெரியாது சீயோன் கோட்டையை தாவீது பிடிச்சாலும் தாவீது காக்கப்படணும்னா அவர் மதில கட்டணும். டெய்லி பிரேயரா இருக்கணும், டெய்லி பிரேயரா இருக்கணும். பிள்ளைகளை சுத்தி தேவன் உங்க மதில், சத்துரு கட்டி வைத்தானே ஒரு மதில், அந்த மதிலை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோசுவா 6வது அதிகாரம் 1வது வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவனும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. அப்போ சத்துரு ஒரு மதிலை கட்டும் போது வெளியே இருக்கிறவனுக்கு உள்ள போக முடியல, உள்ள இருக்கிறவனுக்கு வெளியே போக முடியலன்னா கர்த்தர் கட்டும் போது அப்படிதான் கட்டணும். ஆண்டவர், நான் இதை விட்டு வெளியே போயிடக்கூடாது, வேற ஒன்று இதற்குள்ளே. இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல மதில் டேமேஜ் ஆகி உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே போயிட்டு, ஹல்லேலூயா, எங்கேயோ ஒரு இடத்துல டேமேஜ் ஆயிட்டு. அர்த்தசஷ்டா அரண்மனையிலே நல்ல ஒரு பதவி, நல்ல ஒரு வேலையில நெகேமியா இருக்கும்போது ஒரு செய்தி அவன் காதுகளில் வந்து விழுகிறது. நெகேமியா 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். ஏன் தீங்கு நிந்தை அனுபவிக்கிறாங்களா? எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது. அப்ப தீங்கு நிந்தையும் உள்ள என்றாயிட்டு, காட்டு பண்டிகள் உள்ள என்றாயிட்டு, குளிநரிகள் உள்ள என்றாயிட்டு. ரீசன் என்ன? மதில் இடிஞ்சிட்டு. சத்துரு டார்கெட் எது தெரியுமா? மதிலை இடிக்கணும். எது நமக்கு மதிலா இருக்கிறது? ரட்சிப்பையே அதற்கு மதிலா ஏற்படுத்தினார் என்று ஏசாயா 60 சொல்லப்பட்டிருக்கிறது. எது எது ஒரு தேவ பிள்ளைக்கு மதிலோ அதை இடிக்கணும். இந்த செய்தி கேட்டதும் நெகேமியா 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து
அழுது சில நாளாய் துக்கித்து துக்கித்து உபவாசித்து உபவாசித்து மன்றாடி மன்றாடி 5 காரியம் செய்றார். கேட்டது என்ன பண்றார் தெரியுமா? உட்காரு. ஏன் உட்கார்ந்து எதுக்கு இந்த வார்த்தை எடுத்து சொல்றேன்னா, உனக்கு 1000 வேலை இருக்கட்டும் நெகேமியாவே, முதல்ல இந்த மதில கட்ட பாரு. சபையே கேளு, நீ இழந்தது போதும். சிலரோடு ஆவியானவர் பேசுகிறதை என் ஆவியில நான் உணர்கிறேன். நீ இழந்தது போதும், நீ இழந்தது போதும். உட்கார்ந்துரு. மதில் இல்லாம என்ன வேலை? உட்கார்ந்துரு. உட்கார்ந்து அழு. அழு. மதில் இடிந்த அழணும். பாதுகாப்பின் மதில் தன் மகனுக்கு இல்லை என்ன தெரிந்தது. ஆகார் போய் அழுதான். ஒரு அடிமை பெண்ணுக்கு என்ன செய்யணும்னு தெரியுது. அவன் செத்த பிறகு அழல. இஸ்மவேல் செத்த பிறகு அழல. அவன் சாகிறதுக்கு முன்னாடியே ஒரு பிள்ளை செத்தா எப்படி அழுவாளோ அப்படி அவன் சாகிறதுக்கு முன்னாடி அழுதாள். முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அழல. முடிஞ்சு போனா எப்படி அழுவாளோ அப்படி ஆகார் அழுதாள். உட்கார்ந்து மதில் இடியுது, எங்கேயோ இடியுது, வந்து கை வச்சுட்டான். உட்கார்ந்துரு, அவர் கட்டுவார். பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். இன்னும் தூதி இன்னும் போற்றுவே சபகரபலரா சந்தனலபகரோ ரிமமரதனலரே ஷெரமவரோ இன்னும் துதிப்பேன். இன்னும் இன்னும் துதிப்பேன். யாக்கோப பாருங்க, யாக்கோப பாருங்க. பென்யமீனை கூட்டிட்டு வர சொல்லிட்டாரு யோசேப்பு. யோசேப்பு தான் கூட்டிட்டு வர சொன்னான்னு தெரியல. யோசேப்பை விட்டுட்டார். யோசேப்பை விட்டுட்டார். இப்ப பென்யமீனை கூட்டிட்டு போகும்போது பென்யமீனை அனுப்பிவிடும். பென்யமீனுக்கு இன்னும் ஒண்ணும் ஆகல. ஆனா யாக்கோபு சொல்றாரு, நானோ பிள்ளையற்று போனவனை போல் இருப்பேன். பென்யமீனுக்கு இன்னும் ஒண்ணும் ஆகல. யோசேப்புக்காக யாக்கோபு அழுதது யோசேப்புக்கு ஒண்ணு ஆனதுக்கு அப்புறம். அந்த துக்கம் 22 வருடம் தொடர்ந்தது. ஆனா பென்யமீனுக்கு ஒண்ணு ஆயிரக்கூடாது. நான் ஒன்ன விட்டுட்டேன், நான் இன்னொன்னு விடக்கூடாது. அவர் சொல்றாரு, நானோ ஆதியாகமம் 43வது அதிகாரம் 14வது வசனம். அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடைய அனுப்பிவிடும்படி சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவார். நானோ பிள்ளையற்று போனவனை போல, நானோ பிள்ளையற்று போனவனை போல் இருப்பேன். அப்படி இருந்ததுனால மதில் எழும்பிச்சு.
மதில் எழும்பிச்சு. சில காரியங்கள் நம்ம கைவிட்டு போறது தெரியாம இருக்கிறோம். என் ஆவியில நான் ரொம்ப உணர்றேன், செய்தி மாறுது. நான் எடுத்து வந்த வேத பகுதிக்குள்ள இன்னும் போகவே இல்லை. ஆனா ஆவியானவர் பேசுகிறார். ஆண்டவர் எனக்கு மதில் கட்ட தெரியாது, என்கிட்ட கேளுங்கிறார். நான் கட்டுவேன். ஆனா நீ இருக்கணும், நீ இருக்கணும். நான் உனக்காக மதில் கட்டும் போது நீ என் பாதத்துல இருக்கணும். தனிமையின் நேரத்தில் தனிமையாய் கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும் சமம்ரோ கமம்ரே தனரா ஓரலமம்ரோ தனமம்ரே கடரா Jesus Sekamamra tanare Selamamra tara Jesus Shatana lama kare நம்மளோட கைகளை உயர்த்தி ஆமென். இன்னும் துதிப்பே. நீ இழந்தது போதும். இனி நீ பரிகணிக்க கூடாது. இனி நீ பரிகணிக்க கூடாது. தனிமை ஒரு விஷயம் கூட பாடுங்க. தனிமையின் எண்ணங்கள் கண்ணீரே படுக்கையாய் மாறினாள். ஆமென். தனிமை ஷலமகரபமதலலல விசுவாசத்தோடு என்னை அரவணைத்து எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. எருசலேமின் மதில்களை இழந்திருக்கிறாங்கப்பா, பறி கொடுத்திருக்கிறாங்கப்பா. ஓ இன்னும் துதிப்பே. இன்னும் துதிப்பே. ஆமென். உட்கார்ந்து ஏன்னா நிந்தை உள்ள வந்துட்டு எப்படி இது உள்ள வந்துச்சு? தீங்கு உள்ள வந்துட்டு எப்படி உள்ள வந்துச்சு? ஒரு கொசு உள்ள வந்தாலே அதை அடிச்சு கொல்லணும்னு நினைக்கிறோம். எப்படி இது உள்ள வந்துச்சு? அவன் காத்துட்டான். மதில் கட்டி எழுப்பாம, அதுதான் முத வேலை. ஒரு காம்பவுண்ட கட்டுங்க. ஒரு எல்லா பிரச்சனை வருதுனாலே முதல்ல என்ன சொல்லுவாங்க? நீங்க காம்பவுண்ட கட்டுங்க. அப்படியே வாழ்க்கைக்குள்ள ஏன்னா பார்த்துட்டே இருக்கிறான். எப்படா இந்த வேலி எடுப்பாரு, பொண்ணை கை வச்சான். எல்லாம் குயிக்கா நடக்குது. ஒரு செய்தியை கேட்டு யோபு முடியல, அடுத்த செய்தி வருது. அடிக்கிறதுக்கு அவன் பார்த்துட்டே இருக்கிறான். ஏன்னா நீ வாழ்ந்திருக்கணும்னு விரும்புற ஒரே ஒருத்தர் அவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான். இது உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ வாழ்ந்திருக்கிறதுனால 4 பேர் சுத்தி இருக்கிறாங்க. நீ விழுந்த அந்த 4 பேரும் சந்தோஷப்படுவாங்கன்னு உனக்கு தெரியல. நீ நல்லா இருக்கணும், நீ வாழ்ந்திருக்கணும். பாருங்க, யாக்கோபு யோசேப்பு அனுப்பும் போது சும்மா இருந்தாரு. ஆனா பென்யமீனை அனுப்பும் போது நான் ஒருத்தனை விட்டுட்டேன். இப்ப எப்படி இருக்கிற போறீங்க? இவனுக்கு ஒண்ணு ஆச்சுன்னா நான் எப்படி இருப்பேனோ, நான் பிள்ளையற்றவன போல. இது என்னாச்சு தெரியுமா? இது என்னாச்சு தெரியுமா?
பென்யமீன மட்டும் இல்ல, யோசேப்பையும் திரும்ப கொண்டு வந்துச்சு. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர். ஷேமா பிரார்த்தனா மப்ரா கலரா கண்டிப்பாய் தருவீர். ஷேகமா பிரார்த்தனா கலரா ஷேபா பிரா. நீ உன்னை விட்டுட்டு ஃபீல் பண்றல, அதையும் சேர்த்து தருவா, அதையும் சேர்த்து தருவா. ஷேகமா ப்ரோ ஆமென். Jesus. இன்னும் உம்மை இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. உட்கார்ந்துட்டா நம்முடைய பாதுகாப்பு. பிள்ளைகள் சில காரியத்துக்காக அப்படிதான் அழணும். நாவில உணர்ற சில பெற்றோர் பிள்ளைகளுக்காக அப்படிதான், என் பிள்ளை போயிட்டா, என் பையன் போயிட்டான், அப்படியே நினைச்சு அழுதுட்டு இருக்கிறீங்க. ஆமென். இது மற்றவர்கள் பார்வையிலே நம்பிக்கையற்ற அழுகையா இருக்கலாம். ஆனால் இதனால ஒரு மதில் எழும்புது, ஒரு மதில் எழும்புது. சிலரோடு தீர்க்க தரிசனமாய் ஆவியானவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. சில மதில்களை கத்தர் எழுப்புகிறார். சில மதில்கள் இப்பொழுதே கட்டி எழுப்பப்பட ஆரம்பிக்கிறது. நீ உட்கார்ந்துட்டல, அவர் எழுப்பிட்டார். நீ உட்கார்ந்துட்டல, அவர் எழுப்பிட்டார். அவர் எழுப்பிட்டார். அபிஷேகம் பெற்றவங்க, come on church, யாரும் சும்மா இருக்காதீங்க. ஷல்லம் அப்ரதனல பக்கரே ரிமம் ரதனரே. glory amen hallelujah. Jesus. Hallelujah. Hallelujah. அந்த டைம் நம்ம ஃபைட் பண்ணிட்டு, யாக்கோபு அப்படிதான் ஃபைட் பண்ணிட்டு இருந்தார். யாக்கோபு பார்த்தார், இல்ல, ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுட்டு உட்கார்ந்துட்டார். யோபு சாம்பல்ல போய் உட்கார்ந்துட்டான். நீ உட்கார, உன்னை உட்கார வைக்கிறதுக்கு, நீ உட்காரணும்னு கர்த்தரும் நினைக்கிறார், சத்துருவும் நினைக்கிறான். சத்துரு எப்படி நினைக்கிறான்னா, இவன் இடிஞ்சு உட்காரணும். ஆண்டவர் எப்படி நினைக்கிறார்னா, நான் இவனை கட்ட, இவன் உட்காரணும். ஏங்க ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், கர்த்தர் இப்படி 2 மடங்கா இவனுக்கு கொடுப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா சாத்தான் இந்த விளையாட்டுக்கு வந்திருப்பானா? அவனுக்கு தெரியல, தெரியாம விளையாடிட்டு இருக்கான், தெரிஞ்சு அனுமதிச்சுட்டு இருக்கான், தெரியாம அவன் விளையாடுறான். நீ யாருன்னு தெரியாம அவன் விளையாடுறான், நீ யாருன்னு தெரியாம விளையாடுறான், ஆளு தெரியாம விளையாடுறான், ஆளு தெரியாம விளையாடிட்டான். ஆளு தெரியாம விளையாடுறவன் கமலோ ரிமம்ரோ தலரே வருஷம்
செந்தனல பக்கடரோ ஹந்தனரே மாம்ரோ தனரே. ஆமென். உட்கார்ந்து அழுது துக்கித்து, சில துக்கம் வேணும், சில துக்கம் வேணும், சில துக்கம். சீஷர்களுக்குள்ளே அந்த துக்கம் இருந்ததுனாலதான் சொன்னார், உங்கள் துக்கம், சில துக்கம் இருக்கட்டும். அந்த துக்கம் வந்தாதா அது சந்தோஷமா மாறும். அப்ப சாப்பிட்டவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது கூடவே இருக்கணும்னு வந்தவங்க துக்கத்தோடு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ற, இப்போ நீங்க துக்கப்படுறீங்க, இப்போ நீங்க துக்கப்படுறீங்க, இனி இனி உங்கள் துக்கம் உபவாசித்து துக்கித்து உபவாசித்து உபவாசித்து அதான் போராடுறது ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரோடு இந்த நெகேமியா இந்த மதில் கட்டுற காரியம் நமக்கு ஆண்டவருக்கு இடையில மட்டும். அதுக்கு அப்புறம் தான் நெகேமியா ஆட்கள் எல்லாம் கூடுறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் கட்ட தொடங்கிட்டாரு. அவர் கட்டிடுவார்னு தெரிகிறது வரைக்கும் நமக்கு ஆண்டவர் அவன் உபவாசித்து மன்றாடி கெஞ்சுறான். இப்பொழுது ராஜா கண்ணுல தயை கிடைக்குது. நான் இதை சொல்லி முடிக்கிற ஆண்டவர் சித்தம் செய்தி நம்ம அடுத்த வாரம் கூட கேட்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம். ராஜா கண்ணுல தயை கிடைக்குது. அதை கட்டும்படியான லெட்டர் கொடுக்கப்படுகிறது. இப்போ நெகேமியா போகும்போது இந்த வார்த்தையை எல்லாரும் கவனிக்கணும். 2வது அதிகாரம் 11-12 வசனங்கள். நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. ரொம்ப முக்கியமான காரியம். இத கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்த, நீ உட்கார்ந்த, நீ துக்கித்த, நீ அழுத, நீ மண்டாடின, நீ உபவாசித்த. அதனால கர்த்தர் என்ன பண்ணார்னா, அவர் என்ன செய்வேங்கிறத உன் மனசுல வச்சுட்டார். நீ என்ன செய்யணுங்கிறத உன் மனசுல வச்சுட்டார். உபவாசிக்காத, துக்கிக்காத, உன் துக்கத்துல பங்கெடுக்காத, உன் கூட சேர்ந்து மண்டாடாத, அந்த ஆட்கள்கிட்ட போய் உன் மனசுல வச்சதை கொண்டு விளம்பாத. உனக்காக கண்ணீர் வடிக்காதவங்க கிட்ட விளம்பாத. அது யாரா இருக்கலாம். நீ தானே உட்கார்ந்த, யாரோ வந்து உங்ககிட்ட அழுதாங்களா? இல்ல, அவர் இருந்தார். நீ உட்காரும் போது அவர் இருந்தார், நீ மண்டாடும் போது அவர் இருந்தார். அது ஆண்டவர் எனக்கு அப்படி சொன்னார், இப்படி சொன்னார். விளம்பாத. மதில் இடிந்து கிடக்கிறது தெரியலையா உனக்கு? சன்பலாத்து வந்து எடுத்துட்டு போணுமா? அந்த வார்த்தையை பாருங்க. நான் ஏறி போன மிருகமே இல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. நான் சொல்லல. ஆமென், ஆமென். அப்படித்தானே இருக்கிறாங்க. நம்ம அழும்போது சிலர் மிருகம் போல, மிருக குணம் உள்ள மனிதன் அதை தெரியாது. நம்ம கண்ணீர் இன்னொரு ஆளுக்கு தெரியாது, நம்ம வலி இன்னொரு ஆளுக்கு தெரியாது. ஆனால் அறிந்தவர் பரலோகத்தில் இருக்கிறார். அதனால உன் மனசுலதான் வச்சிருக்கிறார். ஏதோ பேசணும்னு சொல்லி எல்லாத்தையும் பேசாத. டைம் வரும். உன் மனசுல இருக்கிறது நீ சொல்லும் நேரத்துல வேலை தொடங்கி இருக்கும்.
ஹalleluya. அவர் சொல்றாரு, அப்போ தேவ சமூகத்துல எதனால இந்த பிரச்சனை, ஏன் இந்த மதில் இடிபட்டு கர்த்தர் மனசுல வைப்பார். அதுக்கு தான் உட்கார்ந்து சில நாட்கள் டைம் எடுக்கலாம் துக்கித்து, ஆண்டவரே நம்ம வாழ்க்கையில மதில் இடிஞ்சிட்டனால இந்த துக்கம் வரணும். அந்த துக்கத்தை வருத்தி கொண்டான் யாக்கோபு. நான் பிள்ளையற்றவனை போல் இருப்பேன். யோசேப்புக்காக எப்படி அழுதானோ அப்படி பென்யமீனுக்காக அழத் துவங்கி விட்டான். சில காரியங்கள் தெரியுது. பெற்றோருக்கு தாழ்மையோடு நடுக்கத்தோடு சொல்றேன். பிள்ளைங்க கொஞ்சம் வளரும் போது கேரக்டர்ல பிஹேவியர்ஸ் எல்லாத்துலயும் ஒரு சேஞ்ச் தெரியுதுன்னா உட்கார்ந்துடணும். இனியும் இழக்க கூடாது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் தருகிற ரேமா இழந்ததை நான் கொண்டு வருவேன். கட்டி எழுப்பிடுவே நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். என்னை அரவணைத்து எழுப்பிடுவே நான் இரட்டிப்பாய் தருவீர். கைகளை உயர்த்தி சத்தமா இன்னும் துதிப்பே. Mama shelere tenero Amen. நெகேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்களை வாசி. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாம் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. ஏன்னா உட்கார்ந்துட்டால அவர்கிட்ட. ஹல்லேலூயா. வேலை நடக்கும். மனதில் இருந்தது வெளியே வருது. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட போது எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோது மிகவும் முனையற்று என்ன அற்று போனார்களா? முனையற்று போன கத்திய வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? ஏன் முனையற்று போனாங்க? மதில் எழும்பிட்டு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் இன்னைக்கு மதில் இடிஞ்சதுனால அது நம்ம தான் ஷார்ப்பாக்கிட்டு இருக்கிறோம். அவன் குத்துனா வலிக்குது. அந்த ஆயுதத்தை தொட்டு பார்த்தாலே நமக்கு வலிக்குது. இப்ப அதை வச்சு பழத்தை கூட வெட்ட முடியல. இதை வச்சு என்ன பண்ண? மதிலுப்பா அலங்கம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உன் சத்துருக்கள் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. இந்த குடும்பத்துக்குள்ள என்னெல்லாம் வந்திருக்கு? தீங்கு, நிந்தை, அவமானம், பரியாசம், வெட்கம், நஷ்டம் என்னெல்லாம் வந்திருக்கு. இனியும் பார்த்துட்டு சும்மா இருக்காத. கர்த்தர் வார்த்தை தாரார்னாலே there is hope. அங்க நம்பிக்கை இருக்கு. இன்னும் இந்த காரியத்தில் நம்பிக்கை இருக்கு. இப்பொழுது யோசேப்பு அழுறது பென்யமீனுக்காக மட்டும். ஆனா வரும்போது யாக்கோபு அழுதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நஷ்டப்படாதிருக்கவும், நஷ்டப்பட்டது திரும்பி வரவும், உன் கூடாரத்திலே நஷ்டப்பட்ட ரட்சிப்பின் கம்பீர சத்தம் திரும்ப கேட்கவும், எருசலேமின் மதில்களை ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருங்க. நமக்கு தெரியும் நம்ம வீட்டுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள எது என்ட்ரா இருக்கு, இது இல்லையா இல்லாம இருந்தப்ப எங்கேயோ மதில் இடிஞ்சிட்டு
நெகேமியாவே, நீதான் உட்காரணும். கட்டுறதுக்கு 4 பேர் வருவான், ஆனா உட்காரதுக்கு நீ மட்டும்தான் உண்டு. 2வது அதிகாரத்தில் நெகேமியா கூட நிறைய பேர் சேர்த்துட்டாங்க, ஆனா 1வது அதிகாரத்தில் நெகேமியா மட்டும்தான். உட்காரதுக்கு கட்டுறதுக்கு நிறைய பேர் வராங்க, ஆனா உட்காரதுக்கு அந்த ஒரு நெகேமியாவோட பேசிட்டு இருக்கிறான். நீ மட்டும் உட்கார்ந்துட்டு வச்சுக்கோய. இந்த சத்துரு நிந்தை என்கிற பட்டயத்தை வச்சிருந்தானே, அது முனையற்று போயிடும். அதுக்கப்புறம் அது வேலைக்கு ஆகாது. அதுக்கப்புறம் அது வேலைக்கு ஆகாது. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? இந்த பாடலை அப்படியே பாடி ஜெபத்தோடு நாம் முடிக்க போகிறோம். எஸ், இன்னும் போற்றுவே, glory. இன்னும் ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை எக்காலமும் நான் துதிப்பேன், எக்காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றிடுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன். 2 கரத்தை உயர்த்தி இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை. இதோ மறுபடியும் மதில்கள் கட்டப்படுவதாக, இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை. சொல்லுங்க, தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரை படுக்கையாய் மாறினாலும், தனிமையின் எண்ணங்கள் ஆண்டவரே என்னை அரவணைத்து, என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். என்னை அரவணைத்து கட்டி எழுப்பி, உன் அலங்கம் கட்டப்படுவதாக, உன் மதில்கள் கட்டப்படுவதாக தருவீர். சத்தம் உயர்த்தி இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். Glory, glory, mama shatere. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு அலங்கமும் ஒவ்வொரு மதில்களும் இன்னும் கட்டப்படுவதாக, கட்டப்படுவதாக. கர்த்தர் கட்டுவார் எருசலேமை, கர்த்தர் கட்டுவார் எருசலேமை, கர்த்தர் கட்டுவார். இன்னும் துதி, இன்னும் மகிமை, இன்னும் இந்த பட்டணத்திற்கு நன்மை இருக்கிறது, இன்னும் இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, இன்னும் இந்த கூடாரத்தில் நன்மை இருக்கிறது. லபரபோஷியாதரே, இன்னும் துதிப்பே. ஹல்லேலூயா. அவரை குறித்து சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், வல்லவர், சர்வ வல்ல. சபையை சொல்லு, நல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ. இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை. ஓ, இன்னும் துதிப்பே. ஓ ரகமரதரா, இழந்தவைகள் எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய், ரெட்டிப்பாய், ரெட்டிப்பாய். ஒரு விஷயம் கூட, என்னை அரவணைத்து, என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவி. நான் இழந்தவற்றை ரெட்டிப்பாய் தருவீர். என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்தவற்றை ரெட்டிப்பாய் தருவீர். இன்னும்
இன்னும் துதிப்பே. ஒவ்வொரு கூடாரத்திலும் நஷ்டப்பட்டவைகள் திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவதாக உன்னதத்திலிருந்து ஆவி இப்பொழுது உங்கள் மேல் ஊற்றப்படும். அப்பொழுது மறுபடியும் நீ வேர் பற்றி பூமியை பலனால் நிரப்புகிற நாட்கள். உன் மதில்கள் கட்டப்படுகிறது. இனி சத்துருவின் கூடாரத்திற்குள் நுழைவதில்லை. இனி சத்துருவின் எல்லைக்குள் வருவதில்லை. நல்ல கைகளை கட்டி அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளும் இதோ நீ இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள். நீ தனிமையில் அழுததை கர்த்தர் பிரலனாய் காண பண்ணுவா. அந்தரங்கத்தில் நீ உட்கார்ந்து அழுததை கர்த்தர் வெளியரங்கமாய் காண பண்ணுவா. கர்த்தருடைய நாம மகிமை உன் மதில்கள் கட்டப்பட்டு எருசலேமின் மதிலை கட்டி கர்த்தர் தமது மகிமையிலே வெளிப்படுவா. சியோனை கட்டி தமது மகிமையிலே அவர் வெளிப்படுவார். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று நம்புறோம். என் கூட தான் கர்த்தர் பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹே சத்துருவே, எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். என் மதில்கள் கட்டப்பட துவங்கி விட்டது. கர்த்தர் கட்ட துவங்கி இருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போடு ஜெய கம்பீர சத்தத்தோடு glory. இனி நான் இழந்துடக்கூடாது அப்பா. இனி நாங்கள் இழந்துடக்கூடாது. இழந்தது போதும், நஷ்டப்பட்டது போதும். நஷ்டப்பட்டவைகளும் ஆமென் எனக்கு திரும்ப கிடைக்க போகிறது. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வா. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோனே உன்னை கர்த்தர் மகிழ்விக்க போகிறார். கடைசியா ஒரே ஒரு வார்த்தை, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே. ஆமென். சொல்லுங்க, இன்னும் துதிப்பே. இன்று முதல் அதை காண்பி சபையே, கர்த்தர் கட்டி எழுப்புவார். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் மேல் எவ்வளவு அன்பா இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர். இந்த நாளிலே நீர் தேவையான வார்த்தையை சபைக்கு பேசி இருக்கிறீர். பல நேரத்தில் எங்கள் மதில்கள் பாழாய் கிடக்கிறதை நாங்கள் பார்க்காம விட்டுட்டோம்ப்பா. ஆண்டவரை நாங்க பார்க்காததுனால சத்துரு பல விதத்துல வந்து எங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டான். ஆனா இனியும் நாங்கள் நிர்விசாரமா இருக்கக்கூடாது. என் மதில்கள் ஸ்ட்ராங் ஆகட்டும், என் மதில்கள் பலமாகட்டும். கர்த்தரே என் மதிலை கட்டுவீராக, என் மதில்களை நீர் கட்டுவீராக. நான் கட்ட முடியாதுப்பா, எங்களால கட்ட முடியாத ஆண்டவரே. இனியும் நாங்கள் ஒன்றையும் நஷ்டப்படுத்தாதபடிக்கு எங்கள் ஒவ்வொரு கூடாரத்திலும் மதில்கள் கட்டப்படுவதாக. உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தாவே நீர் நடத்துகிற வழியிலே நடக்கும்படி கிருபை தாரும். ஒவ்வொரு கூடாரத்திலும் இந்த மதில்கள் கட்டப்படட்டும். நீ தீர்க்க தரிசனமாய் பேசின வார்த்தையின்படியே நஷ்டப்பட்டவைகளையும் திரும்ப உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள போகிறதற்காக ஸ்தோத்திரம். இரட்டிப்பாய் பெற போறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க, பலப்படுத்துங்க. கர்த்தர் கூட இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு நம்பி முன் செல்ல கிருபை கொடும். இன்னும் துதிக்க, இன்னும் உம்மை உயர்த்த, எல்லா சூழ்நிலையும் உம்மை மாத்திரம் சார்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இந்த ஆராதனை மூலமாய் வந்த எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். வார்த்தை பேச முடியும் மகனை கர்த்தர் பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும், நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். ஒவ்வொரு ஜனங்களை சமாதானத்தோடு அனுப்புங்க. ஆன்லைன் மூலமாய்
டிவி சேனல்ஸ் மூலமா இணைந்த தேவ பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். நம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமா கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.